எப்படி DaVinciயில் சிம்பிளாக அண்ட் ஈஸியாகவும் நீங்கள் டெக்ஸ்ட் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்க்ராம்பிள் டெக்ஸ்ட் எஃபெக்ட் பார்க்க வரோம். ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கங்க. அந்த சைஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தென் அதை ரைட் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஸ்க்ராம்பிள்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். தென் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபியூஷனுக்குள்ளே போய்டும். ஸோ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மாடிஃபயர்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக என்ன ரிப்ளேஸ் ஆகிற மாதிரி அங்கே வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூமெரிக்கல் வேல்யூஸும் கொடுக்கலாம், இல்லை வந்து A to Z அப்பர் கேஸ் லோவர் கேஸ் எது வேணுமா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நியூமெரிக் கேரக்டரும் வச்சுக்கிறேன் இதில். ஸோ ஃபஸ்ட் ஃப்ரேமில் வச்சுட்டு ரேண்டம்னஸோட கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதோட வேல்யூ வந்து 1ன்னு மாற்றிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸாக மாறிடும். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம சிம்பிள்ஸாக மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் டைப் பண்ணிக்கங்க. நீங்கள் இங்கே என்ன கொடுத்தாலும் அது ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த எஃபெக்ட் எங்கே முடியணுமோ அந்த பொசிஷனில் வச்சு வேல்யூவை ரீசெட் பண்ணிவிடுங்க திருப்பி 0க்கு. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சவுண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரைட் ஆன் எஃபெக்ட். ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் எடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அதில் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. தென் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே ரைட் ஆன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ டெக்ஸ்ட்டோட ஃபஸ்ட்டு பொசிஷனில் வச்சு கீ ஃப்ரேம் எனேபிள் பண்ணி ரைட் ஆன் வேல்யூவை 0 பண்ணிவிடுங்க. தென் அந்த எஃபெக்ட் எங்கே முடியணுமோ அந்த பொசிஷனில் வச்சு ரைட் ஆன் வேல்யூவை ரீசெட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவுட்புட் இருக்கும். இதுக்கு இன்னும் பெட்டராக நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிங்கன்னா விஷுவலாக பார்க்கும்போது இன்னும் பெட்டராகவே நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன எஃபெக்ட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கர் எஃபெக்ட். ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் எடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட சைஸ் எந்த மாதிரி வேணுமோ அதை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஷேடிங்கில் போய்ட்டு அவுட்லைனில் போய்ட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் அதோட கலரை வந்து நான் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதோட திக்னஸை கொஞ்சம் நான் குறைச்சிக்கிறேன். தென் ரைட் கிளிக் பண்ணி ஃபாலோவரை செலக்ட் பண்ணுங்கள். இது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபியூஷனுக்குள்ளே போய்டும். ஸோ அதில் மாடிஃபயரில் டைமிங்னு ஒரு இருக்கும். ஸோ அந்த டைமிங்கில் ஆர்டர் வேல்யூவை பார்த்தீங்கன்னா ரேண்டம் பட் 1/1 செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டிலே வேல்யூவை 4ன்னு மாற்றிடுங்க. தென் ஷேடிங்கில் உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட் ஃப்ரேமில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அது ஒப்பாசிட்டி லெவலை 0 பண்ணிவிடுங்க. தென் ஒரு 10 ஃப்ரேம்ஸ் தள்ளி ஒப்பாசிட்டி லெவலை திருப்பி ரீசெட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஜஸ்ட் ஒரு 10 ஃப்ரேம்ஸ்க்கு ஒரு தடவை வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ முடிச்சு வச்சு இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ இதில் கொஞ்சம் இன்னும் பெட்டராக கொஞ்சம் மாற்றுவோம். இதில் க்ளோ எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஷிஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா நோட்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் க்ளோ நோட்டை ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ க்ளோ எஃபெக்ட் எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இது ஓகேவாக இருக்குது. ஸோ இப்போ எடிட்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பெட்டராகவே நம்மளோட ரிசல்ட் தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாற்ற ட்ரை பண்ணுவோம். செகண்ட் மாடிஃபயருக்குள்ளே போய்ட்டு
ஷேடிங்கில் போய்ட்டு அவுட்லைனில் செலக்ட் பண்ணுங்கள். நம்ம சாலிட் டெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணுமோ அதே தான் அவுட்லைன் டெக்ஸ்ட்டுக்கும் பண்ண போகிறோம். ஒரு 10 ஃப்ரேம்ஸ்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி வேல்யூவை 011 சொல்லிட்டு மாற்றி வைக்க போகிறோம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும்.